வணங்க கேஸ் இன்னைக்கு பற்றி ஏஏ தமிழ் கேமிங். நீங்கள் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோரேமான். நம்மளுக்கு தெரிஞ்ச டோரேமான் வந்து பேக்கெட்டில் இருந்து ஸ்மால் லைட் எடுக்கிறது, எல்லா கேட்ஜெட்ஸ் எடுத்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படி தான் இருப்பான். ஆனால் இந்த கேமில் நோபிட்டாவை கொல்ல போகிறது நோபிட்டாவை கொல்ல போகிறது இந்த டோரேமான் தான். ஆனால் சாதா டோரேமான் இல்லை, ஹாரர் டோரேமான். ஓகே, இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேமே புரியாமல் போயிடும். ஏன்னா இது ஒரு ஸ்டோரியாக மூவ் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. அவன் என்ன ஏதோ பெயிண்ட் டப்பாவுக்குள்ள தலையை ஊட்டமாங்கிறான். சரி, ஒரு வீடு பற்றிட்டு எரியுது. பார்க்க நோபிட்டா மைக்கு. ஐயோ, நம்ம தான் இந்த கேமில் நோபிட்டால. ஐயோ, கொழுந்து விட்டு எரியுது. யாராவது எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றுங்கடா, இப்படி எரியுது. ஓகே, இப்போ நம்ம எங்கே தங்குவோம்? இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணிப்போமா? சரி, இங்கே ஸ்டே பண்ணிப்போம். சரி, இந்த ஹோட்டல் அப்படி எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் அது டேட் ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றுமே தெரியல. ஓ, இப்படிதானா? வெல்கம். ஒரு கண்ட்ரி இதுவே இல்லாத ஒரு ஹோட்டலில் வந்து மாட்டிக்கணுமே. சரி, நம்மக்கிட்ட ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது, இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். டோக்குறாங்க நம்ம டோரேமானு. என்ன சொன்ன மாதிரியே ரெட்டு டப்பாக்குள்ளே தலையை விட்டானா? இன்னும் இப்படி இருக்கான். சரி, பேசுவேன் என்கிட்ட. ஏய் நோபி, உனக்கு என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? அது என் வீடு எரிஞ்சிச்சு, எல்லாம் கேஸை திறந்து வச்சிட்டனால எல்லாமே அடிச்சு போச்சு, அப்புறம் எரிஞ்சு போச்சு. ஓகே, ஓகே, என்கிட்ட ஒரு ரூம் இருக்கு. லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு டோர், ரைட் சைடில் ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணு. அங்கே உனக்கு இது இருக்கும். அப்புறம் அங்கே போய் நல்லா படுத்து தூங்கு. டே சொல்கிறா. சரி, எதுக்குடா சிரிக்கிற? பயமாக இருக்குடா நீ சிரிச்சதை கேட்டா. சரி, இங்கே என்னடா? உண்மையில அதுதானே இது? அங்கே நோபிட்டா இல்லை டைம் ட்ராவல் மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அது. ஆடாடாப்பா. சரி, இங்கே தான் அதுக்கு தூங்கிடுவோம். இன்னும் ஒரு விஷயம் பண்ணாமல் பார்த்தீங்களா, பண்ணிடுங்க. அது என்ன வேறு கேட்க போகிறேன். அது பேர் என்ன? லைக், சப்ஸ்கிரைப். சரி, நைட் 1. ஓகே, ஸ்டார்ட் பண்ண. வச்சு பொறிமான நீ தானா? நான் கூட வேற என்னமோ நினச்சிட்டேன். என்னடா ஆச்சு? நான் ஒரு மறந்துட்டேன். இந்த ரூமுக்கு நீ பே பண்ணணும். ஆனால் என்கிட்ட தான் எந்த காசுமே இல்லை, எல்லாம் வீட்டில் மாட்டிக்கிச்சு. அப்போனா நீ இங்கே எனக்கு ஒர்க் பண்ணனா நீ பே பண்ண தேவையில்ல. சரி, என்ன வேலை பார்க்கணும்? என் ரூம் பெரிய வேலை இல்லை, ஒரு ரூமை க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போவே வேணாம், அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணிக்கிறேன். இப்போவே நீ பண்ணலாம், இல்லைனா உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன். வீடா? இது ஹோட்டலை விட்டு துரத்திடுவேன். ஓகே, அப்போவே பண்ணுறேன் போய். சரி, எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு. என்ன இது? ஓ, டாய்லெட்டா? சரி, இந்த டாய்லெட் 5 ஸ்டார் ஹோட்டல். நடா இது இப்படி இருக்குது? 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும்னு நம்பி வந்தா ஒரு இந்தியன் கக்கூசோட மோசமாக இருக்குது. ஒரு கண்ணாடி கூட இல்லை. பாவி, மூஞ்சி கழுவுறது. என்னடா இது? டகர டப்பா மாதிரி இருக்குது. டகர டப்பாவை கவுத்து வச்ச மாதிரி இருக்குது. 3 அடப்பா, ஃப்ரெஷ் பண்ணுறது ஒன்றுமே வேணுமேடா. சரி, அவன் போயிட்டான் போலக்கு. இந்த ஸ்டாஃப் ரூமில் தான் போயிருப்பான். என்ன மேல் ஃப்ளோர்லாம் இருக்குதா? பைப்பில் இங்கே தான் எங்கேயோ இருக்குது போல். நல்லா தான் இருக்குது. ஏய் நமஸ்தே. என்னது இது? என்ன டாகுங்க? அது என்ன டாகுன்னு தெரியுதா? டக் லைஃப் டாகு. சரி, ஓப்பன். இது ரூம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. என்னத்தை பார்த்துட்டு ஆடா, எல்லா இடத்துலையும் டக் லைஃப் போட்டுருக்கு பாருங்க. டக் லைஃப் டாக். என்ன வாயில் என்ன சிகரெட்லாம் வச்சுருக்கு. ஓகே, வந்து அதான் பார்த்துட்ருக்கான். சரி, என்னடா இந்த இடத்த தான் க்ளீன் பண்ணணும் நீ. அப்புறம் தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமை க்ளீன் பண்ணு. தொடப்பம் வந்து என்னது ஸ்டோர் ரூமில் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணு அப்படின்னு தான். சரி, இன்னுமா அதே பார்த்துட்ருக்கேன்? அட டோரேமானு. சரி, தொடப்போம். சரி, போவோம். ஓ, என்னோட கேன் இது. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்க, சூப்பர்மேன் டோரேமானு. அப்புறம் இதுக்கு மேலே பார்த்தா டான் டோரேமானு. அதுவும் சிகரெட்லாம் வச்சுருக்கான். என்ன கதை இது? வேறனே ஜோக்குதுப்பா தொடப்பான். அட்ரா தொடப்பா. சரி, திறந்து பார்ப்போம். பொறிமானு, என்னடா இங்கே இருக்கிற? அதுக்குள்ளே வந்துட்டான் போல இருக்குது. என்னடா அவன் கேஜெட்டில் ஏதாவது காணு பார்ப்போம். சரி, இதை வச்சு அவன் மீசி எடுக்க முடியுதான்னு பார்ப்போம்.
வரமாட்டேன் முறைக்கிறானே. சரி போயிட்டு வந்துடும். பொறிமாண்ணே நான் வரட்டா மாமே? ட்ரு. சரி போயிட்டு கேட்குற இதா க்ளீன் பண்ணுவோம். ஒருவேளை இது ரத்தமாக கூட இருக்காது. வெத்தலை பாக்க போட்டு துப்பி வச்சிருக்கான் போல. ஆடா பாவி, என்ன பாக்கு நிஜாம் பாக்கு அப்படின்னு போட்டு துப்பி வச்சிருக்கான் போல. ஒட்டா பாக்கு கொழுந்து வெத்தலை ஒட்டா வாய் செவக்கும் அப்படின்ட்டு போட்டு துப்பி துப்பி வச்சிருக்கான் போல எல்லா இடத்துலையும். ஒரு வேளை அவன் மேலேயே துப்பிக்கிட்டான் போல, அதனால சிவப்பு கலரில் இருக்கான். சரி தொடப்போம். தொட 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 தொட. சுத்தம் என்பது நமக்கு, சுத்தம் என்பது வீடு தான், சுத்தம் வந்தால் நாடும் குப்பை மேலே தான். தொடப்போம். தொட 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 க்ளீன் பண்ணு. என்னடா அது கிளாஸ் உடையில சத்தம்லாம் கேட்குறீங்க? அவன் கதவு தட்டலாம். எவன்டா அது? என்னாச்சு? நான் போய் பார்க்கணும் அப்படின்றான். என்ன இது? என்ன ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே ஆகலையே. எவன்டா க்ளீன்? எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அப்போ எதுக்கு இங்கே நான் போய் திரும்பி வேலை பார்க்குறேன்? சரி எனக்கு தெரிஞ்சு தூக்க கலக்க தலைப்பேன். சரி போய் பார்ப்போம். என்னடா இது? இப்போ தானே இந்த க்ளீன் பண்ணிட்டு போனேன், அதுக்குள்ளே அப்புறம் இவ்வளோ தான் இது வந்துச்சு. போய்ட்டு இப்போ டோரேமான் கிட்ட பேசி ஆகணும். சரி போயிடுவோம். அது மேலே வந்துச்சு பாருங்க, டாக்டர் டோரேமான். போயிட்டு பேசி. டோரேமானே, நீ தானே எங்கள் டோரா கேக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டு போட்டுருச்சுக்க, எப்படி அவ்வளோ இது வந்துச்சு? டோரேமானே நான் வேலை பார்க்க, நீ அங்கே இருந்தியா? என்னாச்சு? இது பண்ணும்போது ஒரு சவுண்டு கிட்டுச்சு. சவுண்டா? ஆமாண்டா, நான் இது வேலை பார்க்குற போது கிளாஸ் உடஞ்ச சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. ஆமாம் தானே? வந்துச்சுடா டேய். சி உடையில எதுவும், எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் நான் திரும்பி போய் பார்க்கும்போது எவ்வளோ குப்பை திரும்ப இன்னும். நீ எனக்கு தெரிஞ்சு தூக்க கலக்கத்தில் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி நீ போய் தூங்கணும். இந்த வேலையை முடிச்சுட்டு உனக்கு தேவையான ஒரு பொருள் ஸ்டோர் ரூமில் இருக்குது. என்ன ஸ்டோர் ரூமில் இருக்குது? ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, பட்டனு, மோட்டார், அப்புறம் டஸ்ட்டுக்கு பேக் பண்ணால் வேக்யூம் கிளீனர் கிடைக்குமா? ஆடாடா என்னது? மோட்டார் கச்சிச்சு, இதை எடுத்துப்போம். பக்கத்தில் போனால் பிக்குன்னு வருது. சரி இதை என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்? கிச்சன் போகணுமா? கிச்சனில் எப்படி உருவாக்குறது? இங்கே என்ன இருக்குது? ஒரு வேளை டஸ்ட்டு கவர் போல் பேக், அது டஸ்ட்டு பேக்கு. கிச்சனு டாய்லெட்டில் ஏதாவது இருக்குது? டாய்லெட்லேயும் ஒன்றும் இல்லை. நம்ம ரூமில் எதாவது பண்ணணுமா? இங்கே இது பட்டன் இருக்குது, வேறு என்ன பண்ணுறது? ஒரு வேளை இதில் போடணுமா? ஆமாம் ட்ராப் பண்ண வருது, ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே இங்கே இந்த பட்டன் தூக்கி போட்டுருவோம். சரி எனக்கு ஒன்று புரியல, இதில் போட்டால் எப்படி இந்த வேக்யூம் கிளீனர் வரும்? ஒரு வேளை உள்ளேருந்து ஒருத்தன் இதை வாங்கிக்கிட்டு தூக்கி போடுறானோ? வாய்ப்பு இருக்கு. சரி நம்மளுக்கு இன்னும் டஸ்ட் கவர். கிச்சனில் பார்த்தோம். கிச்சன் போடா. கிச்சன் 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 போயாச்சு. இதை எடுத்துப்போம். போயிட்டு பெட்டில் போயிட்டு போடுறே. ஆமாம் நினச்ச மாதிரியே தூக்கி போட்டான் ஒருத்தன். சரி போயிட்டு திரும்பி போயிட்டு அவன் பெட்ரூமை போயிட்டு க்ளீன் பண்ணலாம். பா ஏன் பண்ணணும்னு யாரு கேட்டா? வேற என்ன பண்ணுறது? நம்ம வீடு தான் எரிஞ்சிருச்சு, வேற எங்கே படுக்கிறது? ரோட்டில் தான் படுத்தணும். திரும்பி நான் இப்போ போயிட்டு அவனா டோரா கேட்கலாம் சுற்றுன்னு போட்டு வச்சிருக்கான். அதுவும் முழுசாக தானே அவன் முழுங்குவான். எதுக்கு இது பாதி துப்பி வச்சிருக்கான்? எனக்கும் ஒன்றும் புரியல. இன்னும் வேலை. உனக்கு எங்கேருந்துடா இந்த பேர் என்ன வெத்தலை பாக்கு எப்படி உனக்கு கிடச்சிச்சு? இவ்வளோ கிடச்சி துப்புன்னு துப்பி வச்சிருக்கான். ஒன்றுக்கு வேணால் இங்கே துப்பலாம். அப்போ எத்தனை துப்பி வச்சிருக்கான் பாருங்க. இப்போ எத்தனை போட்டிருப்பான். வாய் திறந்ததே இல்லையே. ஒரு ஆள் வாயிலையோ துப்பி வச்சுக்கணும் இல்லையே? வாய்ப்பு இல்லையே. இப்படி லாஜிக்கே இல்லாமல் மாதிரி இருக்குது. அவ்வளோதான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுச்சு. இங்கே இருக்குது, க்ளீன் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், க்ளீன் பண்ணிடுச்சு. இன்னும் சொல்கிறோம், நான் இப்படியே இந்த க்ளீனை இது பண்ணிட்டேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நான் தூங்கலாமான்ட்டு டோரேமான் கிட்ட பேச போகிறேன். இனிமேல் இருக்குது தூக்கி போடு. வாங்க போகலாம். போயிட்டு டோரேமான் கிட்ட பேசிட்டு வந்துடும். டோரேமானே இங்கே பாடுறா, நான் இங்கே பாடுறா க்ளீன் பண்ணிட்டேன்டா. என்னன்னு பாடுறா, என்னன்னு பாடுறா. உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.
இப்போ எனக்கு மணி காசு தரியா? நீ இதை க்ளீன் பண்ணதுக்கு நன்றி. இப்போ இப்போ நான் உனக்கு நாளைக்கு பே பண்ணுறேன் இந்த காசை. இப்போ நீ போய் தூங்கு. ஓகே, குட் நைட். போயிட்டு வரேன்டா. பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது. இனிமேல் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வரவே ஆரம்பிச்சிச்சு. டோரேமானானே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவனே ஒரு ரெட் கலரில் இருக்கிறான். நம்ம நினச்ச மாதிரி தான். ஒன்று ரெட் கலர் டப்பாவில் பெயிண்டை விட்ரும், தலையை விட்ருமா, இல்லைனா வந்து வெத்தலை பார்க்க போட்டு அவங்களே துப்பி வச்சுருப்பான். சரி பேசுவோம் இவன்கிட்ட. நான் நைட்டு ஒர்க் எனக்கு காசு தரியா அப்படின்னு கேட்குறோம். இப்போ இல்லை, எனக்கு நீ சாக்கோ கேக் செஞ்சு தந்தனால தான் நான் உனக்கு தருவேன். இப்போவே வா, இப்போவே பண்ணணும். இல்லைனா நான் உன்னை இந்த இடத்த விட்டு வெளியே போக வச்சிருவேன், அதுவும் சீக்கிரமாகவே. சரி நான் பண்ணி எடுத்துடுவேன். இப்போ அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் முக்கியமான விஷயம் இங்கே இருக்குன்னு சொன்னான். ஏன்னா ஒன்றுமே இல்லை, பார்த்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு டஸ்ட் பேக் இருந்துச்சு, இங்கே ஒன்றுமே இல்லையா? கேக் உருவாக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே இங்கே. நான் போய்ட்டு டோரேமான் கிட்ட கேட்போம். கேட்படா. டேய் எங்கடா ஒன்றுமே காணோம்? கேக் எப்படி செய்வேன் இப்போ? நீ தூக்க கலக்கத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ போய் நல்லா பாருங்க. சரி நான் அப்படி பார்ப்பேன். இப்போ இல்லை, எப்பறம் இங்கே வந்துச்சுது பாக்ஸு, ஒரு ஹேண்டில் பண்ணால் அவன் வந்துடுமோ எப்படா? சரி நம்ம இங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஏதோ கட்சி ஹேண்டில் ஏதாவது இந்த இந்த ரூமில் ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். யாருக்கு என்ன தெரியும்? இந்த பாக்ஸ் மாதிரிலாம் இங்கே தேடி பார்ப்போம். இங்கே இல்லை, ஸ்டோர் ரூமில் இருக்குதா? இல்லை கிச்சனில் இருக்காது. ஸ்டோர் ரூமில் தான் தெரிஞ்சு. ஸ்டோர் ரூமு இங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்படின்னா வேறு எங்கே தான் இருக்கும்? எங்கடா இருக்கு? அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். ஓகே, இது இருக்குதுப்பா பாக்ஸு. இந்த பாக்ஸில் தான் ஆவன் இருக்கும் போல். அட பாவிங்களா, இது இத்தனோண்டு பாக்ஸ் மாதிரி இது. இதை கையிலே தூக்கிட்டோமேடா. அதெல்லாம் 2 கை வச்சு பத்திரமா கூப்பிட்டு வரணும். பாருங்க, ஒரே கையில் ஒரு பென்சில் பாக்ஸை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே தானே போனோம், எதுக்கு நான் அங்கே போகிறேன்? இப்போ தூக்கி போடு. வரப்போகுது, எங்கே வரப்போகுது? இங்கே வந்துச்சு. ஆமாம் உண்மையில அவன் கட்சிச்சு. ஆனால் இது எப்படி மூடுறது? ஒரே ஒன்று புரியல. இந்த அவன் நான் மட்டும் இதை வந்து இது பண்ண முடியுமா? சரி பண்ணுறேன். ஏன்னா கேக்கு ஏன்னா அழுத்தனா வந்துச்சு கேக்கு. ஆடா பாவி, கேக்கு அழுத்தனா இங்கே பாருங்க, கேக்கு வந்துடுச்சு. சாக்கோ கேக்கு. டோரேம் கேக்கு தான் கேட்பான். உனக்கு எதுக்கு சாக்கோ கேக்கு? சரி இருந்தா உன்னோட கேக்கு. சரி தேங்க்ஸ், நான் ரொம்ப பசியாக இருக்கேன். சரி நான் இப்போ வந்து எனக்கு பணம் தரா. நான் உனக்கு நாளைக்கு உண்மையிலே பண்ணுறேன். நீ இப்போ போய் தூங்குனாக்கா. சரி இப்போவும் நம்மளை ஏமாத்துறான். யாருக்கு என்ன தெரியும் நாளைக்கு என்ன வேலை வாங்க போகிறானோ. சரி தூங்குவோம். 3ஆவது நாளே முடிஞ்சு போச்சுடா. இன்னுமா என்னடா பண்ண போகிற என்ன வச்சு? இதை ஓப்பன் பண்ணும். எப்போவுமே இங்கேருந்து தான் வரான். அப்படின்னா இங்கே இருக்குது. வெளியே போக முடியாதா? வெளியே போனால் வேறு எங்கே? சரி ஒரு வேளை ஸ்கூல் போய்ட்டு வந்திருக்குமோ? ஸ்கூல் இவனா காசு பண்ணுறான். ரொம்ப நன்றிடா டோரேமான். எப்போவாது எனக்கு காசு தரா. முதல்ல நான் பார்க்க எப்படி இருக்கேன்? க்யூட்டாக இருக்கேனா? எஸ் அப்படிதாங்கிற. என்ன இழுக்கிறடா? உண்மையை சொல்லு. உண்மையிலே நீ பார்க்க க்யூட்டாக இருக்க. அப்படியா? டாய்லெட்டில் மேஜிக் மிரர் இருக்கும், அங்கே அதை போயிட்டு எடுத்துகிட்டு வா. நான் பார்க்க க்யூட்டாக இருக்கேனான்ட்டு பார்க்கணும். இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன். ஐயோ இரு நான் போயிட்டு இப்போ எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் இல்லைண்ணா வீட்டை ஓடி தோத்துருவேன். சரி போகிறேன், என்னை விட்டுரு. கொன்றுவன்றான்ப்பா. நான் தான் போய் சொன்னால என் மேலே நீ சந்தேகமாக இருக்குன்ட்டு. யாருமே நம்பல. சில பேர் நம்பிப்பீங்க. உள்ளே போட்டுருவோம். இன்னும் இந்த வாட்டி ஒன்றுமே கிடைக்கல. உள்ள சொன்னல இவன் கண்டிப்பாக வேலை வாங்குவான்ட்டு. நாளைக்கு நான் உனக்கு காசு தரேன். இந்த மாதிரி 10 நாள் நம்மளை ஓட்டிடுவான் இவன் வீட்டில். அதுவும் நம்ம இது பண்ணணும், வேலை வாங்குறான். அதையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல.
அதாவது நோபிட்டா தானே நம்ம இந்த கேமில். நோபிட்டாவை அவன் என்னத்துக்கு பண்ணியிருப்பானா? பண்ணியிருக்கவே மாட்டான் சுத்தமாக. கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டான். என்ன அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு தூங்கிடுவான். இதான் அவன் பண்ணுவான். ஆனால் இப்போலாம் பண்ணுறானே, இதெல்லாம் பார்க்க ஆச்சு. எனக்கு ஏன் தலைமாரி இருக்குது. ஓ இதான் இந்த பியூட்டி ஃபேஸா? கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இதையும் போய்ட்டு அவங்ககிட்ட கொடுத்தா நான் தான் சொல்ல போகிறானோ. சரி, இதெல்லாம் வச்சு எப்படி அவன் மிரர் உருவாக்குறது? அவன் பார்த்துட்டு அவனே ஒரு அசிங்கமாகறான். இப்போ அவன் பார்த்துட்டு என்ன சொல்லுவான்? ஏய் நான் பார்க்க அழகவே இல்லை அப்படின்னுவான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்போ மிரர் வந்துச்சு. ஏய் இங்கே பாருங்க, அது வந்து ஒரு டூப்ளிகேட் மிரர். இது ஒரு மிரரே இல்லை. இது என்னதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது மிரர் இல்லை, ஒரு ஃபோட்டோவில் வந்து இவன் உண்மையான டோரேமான் தான். அவன் பார்க்க க்யூட்டாக இருக்கிறான், இவன் பார்க்க எப்படி இருக்கான்? இந்த வளரே உன் மேஜிக் மிரரு. இப்போ பாரு நீ என்ன இப்படி பார்க்குறான்? நான் பார்க்க அழகாக தான் இருக்கேன். ஆமாடா நீ ரொம்ப அழகாக இருக்க. சரி இப்போவாது எனக்கு காசுட்டா, நான் போகிறேன். ரிலாக்ஸ், நீ நாளைக்கு இது பண்ணு. இப்போ போய் நான் தூங்கு. என்னையும் இப்படி வேலை வாங்குறான். வேலை வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை விட்டு போக விட மாட்டேறான். இதுவும் காசும் தர மாட்டேறான். அந்த காசை வச்சு கொஞ்சம் வாடகையிலையாவது வீடு வேணும். நாளாவதுன்னு என்ன 4 நாள் இங்கேயே ஸ்டே பண்ண வச்சிட்டியாடா? பரவாயில்ல, வீடு எரிஞ்சால் வேறு எங்கே இருக்கிறது? என்னடா இடம் அது? ஓ என் பெட்ரூம் தானா? பெட்ரூம்லேருந்து எடுத்துக்கிறோம். இப்போவாது எனக்கு காசு தரா ப்ளீஸ். இப்போவாது நான் போகிறேன், என்னை விடு. நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். சரி எனக்கு காசு தான். இப்போவே மேலே ஒரு வேலைன்ட்டு இருக்கேன். அங்கே வந்து 1st ஃப்ளோரில் இருக்குது. அதுவும் கீப் அவுட் இருக்குது. கீப் அவுட்னாலே வெளியே போ, இங்கே உள்ள வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ எப்படி போகிறது? அதெல்லாம் இல்லை, நீ பண்ணதுக்கு உனக்கு காசு வேணும்னா அங்கே போய் எத்துனுவா. நான் இப்படி சொல்கிறாங்க. ஏன்டா நான் வேலை பார்த்ததுக்கு நான் தானே காசு வாங்குவேன். இவனமோ காசு தரான். ஏன்னா நம்ம ஓசியில் காசு தர மாதிரி பண்ணுறான். இப்படிலாம் இருப்பானா? இதுவாக இங்கேயா இருக்கும்? கீப் அவுட்டுன்னு தானே இருக்கும். கீப் அவுட்னா எங்கே இருக்கும்? கீப் அவுட். இந்த கீப்போட்டா என்னது? என்னடா ஒரு பூனை இருக்குது. பூனை இங்கே வேலைன்ட்டு இருக்க வாய்ப்பே இல்லை. கதவு தொடறேன். இந்த கீப்போர்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லையாடா? இன்னமும் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அது? கஷ்டம். அட பாவி, லாஸ்ட் நைட்டா? கடைசி நாளா? அட பாவி, என்னை வச்சு செய்கிறானே. இன்னமும் வரமா? டோரேமானு என்னடா இப்படி மாறிட்டேன்? அட பாவி, நான் சொன்னேன்ல இவன் சந்தேகமாக இருக்குன்ட்டு. என்னடா இங்கே பக்கம் வர? எப்பட்றா என்னோட இந்த பக்கம்? இது ஏமாத்தல். இது உண்மையிலே கிடையாது, இது ஃபேக் டோரேமான். இப்போ இங்கே போனால் இங்கே திரும்பி வருவானோ? அட பாவி, என்னடா கதவு தோந்தானேன்ட்டான். ட்ரை அகெயின். சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் நைட். சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். என்னது? லைட்டரை வச்சு இவனை எரிச்சு விடணுமா? இவனை எப்படா எரிக்கிறது? நமக்கெல்லாம் ஸ்ப்ரே இருக்குது. அப்போ லைட்டரை வச்சு பற்ற வச்சா வெடிக்கும். அப்போ இந்த இடமும் வெடிச்சிடுமே. ஒருவேளை அந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டு பற்ற வைக்கிற மாதிரியா? சரி வந்து தொலையணும், ஒன்று பண்ணி தான் தொலையணும். அது எங்கே இருக்குன்னு தான் தெரில. ஐயோ அநியாயம் பண்ணுறான்டா டோரேமானு. அநியாயம் பண்ணுறாடா டே. சத்தியமாக அநியாயம் பண்ணுறேன். இப்போ வாட்டினேன் இந்த தடவை நான் எப்படி எஸ்கேப் ஆகிறேன்றதை மட்டும் பாருங்கள். இப்போ வாடா. இப்போ அவன் என்னென்ன திசையில் வரான்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ முதல்ல அவனை சுற்ற விட்ருவோமா? அதுக்கப்புறம் இப்படி போகலாம். அதுக்கப்புறம் இப்படி வருவான்னு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. அதனால் இப்படி பின்னாடி போய் போனோம். ஐசா பின்னாடி போயிட்டு இப்படிக்கா சுற்றி விடுவோம். வாடா. ஐயோ ரொம்ப பக்கத்தில் இருக்கிறானே. நம்ம ஒரு செகண்ட் இருந்தால் கூட நம்ம சோலி முடிஞ்சிடும். இப்படியே மேலே போயிட்டு எப்படியாவது எங்கே லைட் இருக்குன்னு தெரில. இந்த டாக் இருக்குது. ஏடா இப்படி வரான்? நியாயமே இல்லைடா. எப்படா அவன் அங்கே இருந்தோம் இங்கே வரான்? அட பாய்களா. சரி இப்படி போகலாம். என்னடா இப்படி வரான்? நம்ம கோழி போட்டு தின்றதுக்கு ரெடியாக இருக்கான் போல. எப்படியாவது ஓடி பண்ண. இப்போ இந்த இடத்துல வரமாட்டானா? எந்த இடம் உண்டா? இந்த இடம் ஓப்பன் ஆகுதா?
டாய்லெட்டில் போகணுமா? டாய்லெட்டும் ஓப்பன் இல்லை. கீபோர்ட் இல்லை. இந்த கீபோர்ட்டும் இல்லை. வேற எங்கே தான் மாட்டிக்கினேன். இப்போ தெரிஞ்சிச்சு. வா, இனிமேல் உன் ஆட்டம் என்னன்றதை பார்க்குறேன்டா. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. கீபோர்ட்ன்ற டோரில் செகண்ட் டோர் ஓப்பனில் இருக்குது. இருந்தாலும் எம்டியாக இருக்குது. நம்ம இப்போ கீபோர்ட்டோட ஃபஸ்ட்டு டோரில் தான் போகிறோம். இப்போ வாடா எம்பச்சி வாழக்கா பச்சி உடம்ப பிச்சி போட போகிறான் பச்சி. ஓரா பேசினா அவன் நம்மளை பச்சி போட்டுற போகிறான். இப்படி போயிட்டு சுத்த விட்டு அவனை இப்படி வர வச்சோம். இப்படி போயிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போனால் இப்படிக்கா வரான், அப்படி போனாலும் அப்படிக்கா வரான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி போயிட்டு இப்படி போனால் தான் அவன் இப்படிக்கா வரான். இப்படி போனால் இங்கேருந்து எழுந்துச்சி வரான் பாருங்க. டெலிபோர்டேஷன், நியாயமே இல்லாத டெலிபோர்டேஷன் வரும். ஓடுற. ஐயோ பக்கு, எனக்கு தெரியாது. பாவிகளா, பக்குடா. டோரேமான் பக்கா. இன்னும் டோரேமான் தான் மோசமாக பக் ஆகணும். வந்துட்டானே. டோரேமான் தான் பக்கா வரான். ஓடு. அப்பாடி, இப்போ ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. பாடி போட. இனிமேல் திரும்பி பார்க்காம ஓடிடுவோம். கீபோர்டுன்ற ஃபஸ்ட்டு டோரில் தான் இருக்கும். அப்படியே ஓடு எல்லையே கிடையாது. கீபோர்ட் ஃபஸ்ட்டு டோர். இதோக்கு பாருங்க லைட்ரு பிக். வாடா, இவனை எரிச்சு விட்ருவோண்ட. எரி பா. உன் கை பாருங்க, ஒரு கை ரோபோட், ஒரு பேய் சாத்தானே. அழிஞ்சு அழிஞ்சிருச்சா? செத்துட்டானா? செத்துட்டான். சரி, இந்த ஹோட்டலை விட்டு போவோம். இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் டோரேமான் பவுச். இதை நம்மளே எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேம் ஓவர். ஓகே, இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, பாய் ஃப்ரம் தமிழ் கேமிங். பாய். மறக்காம லைக். இப்போ நம்ம வந்துடாதீங்க. பாய்.